வணக்கம் நத்தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த புத்தம்புது மீ பேண்ட் 5. இப்போ இதை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மீ பேண்ட் 5ஓட விமர்சனம் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷோமியோட இந்த ஃபிட்னஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்பர் 1 ஃபிட்னஸ் பேண்ட் சொல்லலாம். இதிலே போட்டுக்காங்க இந்தியாஸ் நம்பர் 1 ஃபிட்னஸ் பேண்ட். இதில் வந்திருக்கிற இந்த புதிய மீ பேண்ட் 5 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 வருது. AMOLED color touchscreen, real-time heart rate monitor, waterproof up to 50 meters, magnetic charging போட்டிருக்காங்க. மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல். இதில் வந்து புதிதாக ஒரு ப்ராப்ரைட்டரி சார்ஜிங் கேபிள் தராங்க. இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் ப்ராப்ரைட்டரி கேபிள். இதை பற்றி நான் காண்பிக்கிறேன். ஸோ அது கூட இருக்குது. அடுத்தது இந்த மீ ஸ்மார்ட் பேண்ட். இந்த மீ பேண்ட் 4ல் வந்து ஒரு சார்ஜிங் கிரேடில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ரைட்டரி சார்ஜிங் கேபிள் இருக்குது. மேக்னெட் மூலமாக இந்த பக்கம் இப்படி பொருந்தது. ஸோ அப்புறம் நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் பேண்ட் 4 மாதிரி தான் இருக்குது. அதே சீரீஸில் வரக்கூடிய எல்லா பேண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீன், கலர் டிஸ்பிளே. முதல்ல வந்து இந்த மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 மற்றும் இந்த மீ பேண்ட் 4க்கான வித்தியாசங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் பேண்ட் 5ல் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே தராங்க. இது வந்து 1.1 இன்ச் கலர் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே. மீ பேண்ட் 4ல் வந்து 0.95 இன்ச் டிஸ்பிளே இருந்தது. ஸோ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரெண்டுமே கலர் டிஸ்பிளே தான், ரெண்டுமே டச் ஸ்க்ரீனில் தான் வருது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட். இந்த மீ பேண்ட் 4ல் வந்து ஒரு 6 ஸ்போர்ட்ஸ் மோடு இருந்தது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தராங்க. 11 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. யோகா உட்பட பல மோட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அது என்னங்கிறத காண்பிக்கிறேன். தீம்ஸும் வந்து உங்களுக்கு இதில் அதிகமாக கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பல தீம்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100+ தீம்ஸ் இருக்கிறாங்க சொல்லிக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் கேபிள் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் தராங்க. அதில் வந்து ஒரு கிராடில் டைப் சார்ஜிங் இருந்தது. அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் ட்ரைனிங்காக ஒரு மோடு இருக்குது. அப்புறம் வந்து ப்ரெஷர் அசஸ்மெண்ட் இருக்குது. பாய் இண்டெக்ஸ்னு ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. விமன்ஸ் ஹெல்த் ட்ராக்கிங், மென்ஸ்ட்ரல் ட்ராக்கிங்க்கு ஆப்ஷன் இதில் தராங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பேண்ட் மூலமாக உங்கள் கேமராவை நீங்கள் ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மீ பேண்ட் 5ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெளிவாக ஸ்க்ரீன் வாரியாக காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீன். டிஃபால்ட்டாக வரக்கூடிய தீமில் உங்களுக்கு இப்படி தான் தெரியுது. டைம் தெரியும், ஸ்டெப்ஸ் தெரியும், ஹார்ட் ரேட் டேட்டா உங்களுக்கு இதில் தெரியுது. ரைட் சைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெதர் இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ வந்து வெதர் இன்ஃபர்மேஷனில் நிறையவே டீட்டெயில்ஸ் தராங்க. AQI இண்டெக்ஸு, அப்புறம் வந்து UV அளவு எப்படி இருக்குது, அப்புறம் ஃபோர்காஸ்ட், வெதர் ஃபோர்காஸ்ட் இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். திரும்பவும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் இதில் கிடைக்குது. ஸோ இந்த பேண்டு மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மியூசிக் பிளேயரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளே, பாஸ், இல்லாட்டி ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பேண்ட் மூலமாக. அடுத்தது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் கீழே இருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்துருக்கிறீங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, கலோரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கீங்க, ஐடியல் அலர்ட் எவ்வளோ வந்தது, அப்புறம் இன்றைக்கி உள்ள டீட்டெயில்ஸ், எஸ்டர்டேஸ் 7 நாளுக்கான கவுண்ட்ஸை வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாய் இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பர்சனல் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் 100 இருக்குது. நீங்கள் 100 கிட்ட நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்களா டெய்லி, அதாவது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வந்து மார்க் மாதிரி இதில் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்திருக்கோ அதை பற்றி நீங்கள் தீர்மானிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு இண்டெக்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் மானிட்டர், இது வந்து லைவ் ஹார்ட் ரேட் மானிட்டர் கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். அது வேண்டாம்னா நீங்கள் ஆப்பில் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரெஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஒரு பர்சன்டேஜில் உங்களுக்கு இது தெரியுது. இது எந்த அளவு ஆக்குரேட்டாக இருக்குன்னு தெரியல, பட் ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க வாழ்க்கையில். ஸோ அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ப்ரீத்திங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஹேல், எக்ஸ்கேல்னு அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் தரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்தது ஈவெண்ட்ஸ். ஸோ ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீட்டிங் இருக்குன்னா அதை நீங்கள் ஆப்பில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வந்து இந்த பேண்டில் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 மோடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், வாக்கிங், எலிப்டிக்கல், ரோவிங் மிஷின், யோகா,
ஜம்ப் ரோப், பூல் ஸ்விம்மிங், ஃப்ரீ ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி 11 ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ இதை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் ஆக்டிவிட்டி ட்ராக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 11 ஸ்போர்ட்ஸ் மோடு தந்திருக்காங்க. அப்புறம் மோரில் போய் பார்த்தீங்கன்னா டிஎன்டி மோடு இருக்குது. அலாம் செட் பண்ணிக்கலாம். கேமரா சொன்னேன் இல்லையா, கேமராவை நீங்கள் வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர் இருக்குது, ஃபைன் டிவைஸ் ஆப்ஷன் இருக்குது, சைலண்ட் பண்ணிக்கலாம், வேர்ல்டு கிளாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பேண்டாக எனக்கு தென்படுது. பல ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புது புது ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தால் மக்கள் விரும்பி இந்த மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 வராங்க. ஸோ இந்த மீ ஸ்மார்ட் பேண்ட் 5லையும் அப்படி தான் பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆக்குரசி நல்லாயிருக்கு, ஸ்டெப்ஸோட ஆக்குரசி நல்லாயிருக்கு. இதில் வந்து ஜிபிஎஸ் கிடையாது. ப்ளூடூத் மூலமாக ஆப்பில் இது வந்து பேராக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோனோட ஜிபிஎஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு ஆக்குரேட்டான ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் ஆப் வந்து பார்த்திங்கன்னா மீ ஃபிட் ஆப் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். ஸோ மீ ஃபிட் நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மீ ஃபிட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கு மூலமாக இதை நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். பல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. உங்கள் ஆக்டிவிட்டி டேட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து விலாவரியாக இதில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன ஆப்போட அலர்ட் வேணுமோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஆப்பில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மீ ஸ்மார்ட் பேண்ட் 5 மீண்டும் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பேண்ட் வந்து ஷாமி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெப்ஸ் கவுண்ட் நல்லா இருக்குது, பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமாக எனக்கு பிடித்தது வந்து இந்த மியூசிக் கண்ட்ரோல். ஸோ அந்த மியூசிக் கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் வந்து தேவையான பல ஃபீச்சர்ஸும் இதில் தந்திருக்காங்க. புதிய ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. அப்புறம் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதிய ஃபீச்சர்ஸோட இந்த மீ பேண்ட் 5 வருது. ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மீ பேண்ட் 5 வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையும். கலர் டிஸ்பிளே பார்க்கவும் நல்லாயிருக்கு, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு 11-12 கிராம் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து மீ ஸ்மார்ட் பேண்ட் 5. பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 டேஸ் கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்கும். இந்த சார்ஜ் முழுமையாக பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 14 டேஸ் உங்களுக்கு போகும் மேக்ஸிமம். அது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பொறுத்து இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு 12 to 14 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து மீ ஸ்மார்ட் பேண்ட் 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.